ஹலோ பசங்களா, இன்னைக்கு வந்து பிரான் கழுவ போகிறோம். அதையும் கற்றுக்கங்க. ஓகே. ஹாய் பசங்களா, இன்னைக்கு வந்து ப்ரான் வாங்கியிருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குப்பையெல்லாம் போடுறதுக்காக ஒரு ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி கேரி பேக்கை போட்டு டஸ்ட்பின் மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா அதில் குப்பையெல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரான் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். கடையிலேயே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுவும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இருந்தாலும் அது காட்டுறதுக்காக நான் இப்படி வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தலையை வந்து நம்ம வந்து கிள்ளிக்கணும். தலையை எப்படி கிள்ளிங்கன்னா வந்துடும். அதை வந்து தூக்கி போட்டுருங்க. இதை வந்து நீங்கள் இப்படியும் உரிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நகைலாம் வளர்க்குறீங்க, நகைலாம் உடஞ்சி போயிடும்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஃபோர்க் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே உள்ளே விட்டிங்கனாக்கா அப்படியே வந்துடும். இழுத்து விட்டிங்கனாக்கா அவ்வளோதான். இப்படி இழுங்க, அப்படியே வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் கடையில் உரிச்சு வாங்கிட்டு வந்தாலுமே அவங்க வந்து இந்த நடுவில் இருக்கிற குடலை வந்து எடுக்க மாட்டாங்க. எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த குடலை வந்து இப்படி இழுத்திங்கனாக்கா இப்படி வந்துடும். இந்த குடலை எடுக்காமல் மட்டும் ப்ரான்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டமக் பெயின் வரும். தலையை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த இப்படி இழுத்திங்கனாக்கா அவ்வளோதான். இப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த வாளுக்கிட்ட லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த குடலை வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். ஓகே. இதே மாதிரி எல்லா ப்ரானும் இது பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுங்க. பாருங்கள், ப்ரான்ஸ் வந்து உரிச்சாச்சு. இது வந்து ஒரு 650 கிராம்ஸ் இருந்தது. இது வந்து தோல். உங்களுக்கு ப்ரான் வந்து நீங்கள் 1 கிலோ வாங்கினீங்கனாக்கா அரை கிலோ தேரும். அந்த மாதிரி தான். எப்பவுமே 50% தான் உங்களுக்கு தேரும். 50% வந்து தோலாக போயிடும். அடுத்தது வந்து இது வந்து வாஷ் பண்ணணும். சில பேர் வந்து நான்வெஜ் எல்லாம் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. நானும் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனாக்கா சமைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளேவர்லாம் போயிடுது. அப்புறம் தான் எங்கள் அக்கா தான் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, அந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள்லாம் போடாது. ரொம்ப பழசு, ஐஸ் வச்ச மீன் அது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவலாம். இங்கே வந்து நாங்கள் சென்னையில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேயே வாங்குகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்த கடைக்கார அக்காவே கொடுப்பாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, வேண்டாம் உங்களுக்கு வாங்காதீங்கன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம வந்து சும்மா வாஷ் பண்ணாலே தண்ணி ஊற்றி நல்லா 4-5 வாட்டி கழுவணும். நல்லா இந்த மாதிரி செஞ்சு விட்டு கழுவணும். இப்படி பாத்திரத்தில் மாற்றி போட்டு கழுவுங்க. இங்கே சென்னையில் வந்து இதுவும் இருக்காது, மண். சில ஊரில் வந்து கடற்கரையோரம் இருக்கிற ஊரில் நாகப்பட்டினத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரான்ஸ்லேயே நிறைய மண்ணும் இருக்கும். இறால் வாங்கணும்னாக்கா இங்கே மண்ணும் இருக்காது, நல்லா க்ளீனாக தான் இருக்கும். இந்த தண்ணி வந்து இப்போ எப்படி கலராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணி வெள்ளையாகிற வரைக்கும் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து நல்லா கழுவணும். ஒரு வாட்டி கழுவும் போதும் நல்லா பிழிஞ்சு விட்டு எடுங்க தண்ணி. நம்ம சமயத்தில் இறாலாம் உரிக்கும் போது என்ன பண்ணுவோம்னாக்கா தோலை வந்து கிண்ணத்தில் போட்டுட்டு இறால குப்பையில் போடுவோம். அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் நல்லா பண்ணுவேன். அதனால் கழுவும் போது அதெல்லாம் எதுவும் தோல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு கழுவணும். இப்படி நிறையா வருது பார்த்தீங்களா? போகணும். தண்ணி வந்து நம்மளுக்கு வெள்ளையாக ஆகிற வரைக்கும் நம்ம கழுவணும். தண்ணி வெள்ளையா மீன்ஸ் கிளியர் ஆகணும் தண்ணி. அதுதான் உங்களுக்கு கணக்கு. பாருங்க,
இப்போ பாருங்க இப்படி கிளியராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா தண்ணி. அவ்வளோதான். ஊற்றிட்டு எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி தண்ணியெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஒரு வால் ஒன்று கிடக்கு பாருங்க, எடுத்துடணும். ப்ரான்ஸில் இன்னொன்று வந்து வளப்பு இறால் கிடைக்கும், கடல் இறால் கிடைக்கும். ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு இறால் இருக்கும், கல் இறான்னு சொல்லிட்டு கல்றான்னு சொல்லுவாங்க. அது வந்து காசிமேடு போனால் தான், அதுவும் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சிதுனாக்கா அதோட டேஸ்ட்டே தனி. இது இவங்க கொடுக்குறாங்க, இது என்ன இறால்னா எனக்கு தெரியல, ஏதோ ஒன்றும் நல்லா தான் இருக்கும். கல் இறால் அளவுக்கு இல்லாட்டினாலும் நல்லா தான் இருக்கும். இப்போல்லாம் முக்கால்வாசி உங்களுக்கு வளப்பு இறால் தான் கிடைக்குது. நம்ம வந்து காசிமேடு இல்லை பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு அதுக்கெலாம் போனால் நல்ல இறால் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் போனேன்னாக்கா உங்களுக்கு அது வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? இன்னைக்கு வந்து எப்படி இறால் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே. உரிச்சே வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி. குடலை மட்டும் எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, வந்து நம்ம ப்ரான்ஸ் வாங்கியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இன்னைக்கு செய்யலை, நாளைக்கு செய்ய போகிறோம், அந்த மாதிரி எடுத்து வச்சு சமைக்கணும் அப்படின்னாக்கா அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணணுன்னாக்கா இதில் உப்பு போடுறது, மஞ்சத்தூள் போடுறது, இல்லை மசாலா போட்டு வைக்கிறது, அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும். கழுவிட்டு சும்மா அப்படி இந்த ஃப்ரெஷ்ஷான இறா இருக்குதுங்களா, இதையே சும்மா, இது மீனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு சில ரெசிபிக்கு மட்டும்தான் மேரினேஷன் தேவைப்படும். இப்போ நீங்கள் இது இப்படி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இது எந்த ரெசிபிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து மூடி வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 4-5 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஃப்ரீசரில் இருக்கிறத எடுத்து நைட்டே எடுத்து நீங்கள் முதல் நாள் நைட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் எடுக்கும்போது அப்படியே ஐஸ் கட்டி மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு எப்போவும் சமைக்கிற மாதிரி சமைக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே போடாமல் வச்சு சமைச்சிங்கனாக்கா நீங்கள் இதில் குழம்பு வச்சுக்கலாம், என்ன ரெசிபி வேணாலும் பிரியாணி பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஃபிஷ்ஷும் சரி, மட்டன் சிக்கன் எதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கழுவி மூடி வச்சுருங்க. வேறு எதுவுமே போடாதீங்க.